வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சொன்ன திணை லட்டு எப்படி செய்யலாம்னு பார்ப்போங்க. நல்லா சாஃப்டாகவும் அருமையாகவும் வந்துருந்தது. அது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாங்க. ஈஸியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் நம்ம செய்வோங்க. இது ஒரு 4-5 நாள் வரைக்கும் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ ஒரு அரைக்கப்பளவு திணை அரிசி எடுத்துப்போம். இதை நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பேக்கெட்டில் வைக்கிற திணை அரிசி தாங்க எடுத்துக்கிட்டேன். இது ஒரு அரை கப் எடுத்துப்போம். கூடவே பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோங்க. பாதாம் பருப்பு ஒரு 15, திராட்சை ஒரு 12, முந்திரி பருப்பு ஒரு 12 எடுத்துப்போம். நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாங்க. துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, ஏலக்காய் தூள், நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த திணை அரிசி போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தீயை விட்டுறாமல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதில் செவந்து போகுங்க. வாசனையும் நல்லா கமகமான்னு வரும், வறுபட்ட ஸ்மெல் வரும். அப்போது பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம துருவின தேங்காயும் போட்டு செவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுருவோங்க. இப்போ கொஞ்சமாக நெய் அந்த கடாயில் ஊற்றிட்டு முந்திரி பாதாம்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். பாதாமும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த பேரிச்சம்பழம் அதையும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக கூட இதில் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கிடலாம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம திராட்சையும் கொஞ்சமாக நெய் விட்டு வதக்கிட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். திராட்சையை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் அரைக்கும் போது ஈஸியாக இருக்குங்க. சேர்ந்து அரைப்பட்டுரும், எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இப்போ நெய் நல்லா உருக்கி எடுத்து வச்சுருவோம். இப்போ இது ரெண்டுமே நம்ம தனித்தனியாக பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பிளெண்டர் இருந்ததுன்னா பிளெண்டர் இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல திணை அரிசியை போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். குறன்னு இருந்ததுன்னா நம்ம சலிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சலிக்கலைங்க, டைரெக்டாகவே பேசினில் பாத்திரத்தில் போட்டுட்டேன். சலித்தாலும் நல்லா சாஃப்டாக நல்ல மெலிசாக வரும். இப்போ இந்த பருப்புகளையும் நம்ம போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்துப்போம். திணை அரிசியோடு சேர்த்துட்டு திராட்சையும் பேரிச்சம்பழமும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிட்டேங்க. கொஞ்சம் கூட நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸ்வீட் ஓவராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போது தேங்காயும் இந்த மாவோடு சேர்த்துப்போம். பேரிச்சம்பழம், தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ கிளறுனாங்க சரியாக வராதால் இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று அப்படியே அரைச்சிக்கலாம். சேர்ந்து அப்படியே அரைப்பட்டுருல, அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பேசினில் போட்டுடலாம். கையில் நெய் தடவி இதுக்குள்ளே தேய்ச்சிட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாங்க. நம்மளுக்கு விருப்பமான சைஸில் சின்னதோ பெருசோ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிருவோம். இதில் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஸ்வீட் சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த இருக்கிற எல்லா நாட்டு சர்க்கரையும் இந்த பவுடரோடு சேர்த்துட்டேங்க. இதுக்கு 1/4 கப் அளவு நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சரியாக இருந்தது. ஏன்னா நம்ம இதில் ஆல்ரெடி பேரிச்சம்பழம் சேர்த்துருந்தோம், அதுலேயும் ஸ்வீட்டு இருக்குது, அதனால் பார்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிறுதானிய லட்டில் வந்து நான் வந்து சிரப்பு எதுவும் செய்து ஆட் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம சக்கரைப்பாகு பண்ணி சேர்த்தோன்னா வந்து ஒரு ஹார்டாகிடும். அதனால் சேர்க்காம நான் இதில் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருந்தேன். பொடி பண்ண நாட்டு சக்கரை தான் சேர்த்துருந்தேன். இப்போ உருட்டிட்டேங்க. சூப்பரான திணை அரிசி லட்டு தயாராகிடுச்சுங்க.
இதில் தேனும் கலந்து செய்வாங்க. நான் இன்றைக்கி அதுவெல்லாம் இல்லாமல் வெறும் நாட்டு சர்க்கரையை சேர்த்து செய்திருந்தேன். இது ஹெல்த்தியும் கூட, நிறைய அளவு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து செய்திருந்தோம்ல, அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. நீங்களும் இது செய்து பாருங்கள். டெய்லி ஒன்று ஒன்று கொடுக்கலாம். சின்ன பசங்க டயபெட்டிக் வந்தவங்க கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையான இந்த தினை அரிசி லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.